அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? வளைகுடா சண்டை எப்போது முடிவுக்கு வரும்? குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள விமான நிலையங்கள் எப்போது திறக்கப்படும்? மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து ஈரானின் புதிய தலைமை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட புதிய தகவல். அடுத்து மீண்டும் குவைத்தில் எழுப்பப்பட்ட சைரன் ஒலி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டுப்படைகள் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதலை 6வது நாளாக நடத்தி வருகிறது. இதன் காரணமாக ஈரான், சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. நேற்று ஒரு நாள் காலை முதல் இரவு 10 மணி வரை குவைத்தில் எந்த ஒரு ட்ரோன் அட்டாக்கும் மிசைல் அட்டாக்கும் காணப்படவில்லை. ஆனால் கரெக்டாக நேற்று இரவு 10:24 மணிக்கு எமர்ஜென்சி ஒளி எழுப்பப்பட்டுள்ளது. இது எதற்காகனா, அரபு டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி நேற்று இரவு ஈரானிலிருந்து குவைத்தை தாக்க ஏவப்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை குவைத்தின் வான் பாதுகாப்பு படை இடைமறித்ததால் தான் எச்சரிக்கையாக பலத்த சத்தங்களுடன் சைரன் ஒலி எழுப்பப்பட்டுள்ளது. குவைத்தில் நிறைய பேர் சொல்லலாம், குவைத்தில் பாதிப்பு இல்லை, பாதுகாப்பாக இருக்காங்கன்னு. உண்மைதாங்க, குவைத்தில் உள்ளவர்கள் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்காங்க. அது ஏன்னா குவைத் அரசு அவ்வளவு பாதுகாப்பாக வெளிநாட்டவர்களை பார்த்துக் கொள்கிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் குவைத் மீது வீசப்பட்டு தான் வருகிறது. அதனை வான் பாதுகாப்பு அமைப்பு துல்லியமாக கண்டறிந்து இடைமறித்து அழித்து வருகிறது. இதுதான் குவைத்துடைய உண்மையான நிலவரங்க. ஏன் குவைத் கவர்மெண்ட் விண்ணில் பறக்கும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொடர்பான கிளிப்களை படம் பிடித்து சோசியல் மீடியாவில் போட வேண்டாம் சொல்றாங்கன்னா, நாட்டில் அசாதாரண சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். இதுவரை குவைத்துடைய வான் பாதுகாப்பு அமைப்பு ஈரானிலிருந்து ஏவப்பட்ட சுமார் 178 ஏவுகணைகள் மற்றும் 384 ட்ரோன்களை விண்ணிலை இடைமறித்து அழித்துள்ளது. இந்த நியூஸ் அபிஷியல் குவைத் நியூஸ் சேனல்ல வந்த நியூஸ் தாங்க. இதனை யாரும் மறக்க முடியாது. அதுபோல நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குவைத் ஏர்போர்ட் எப்போ ஓபன் ஆகும்? இந்த ஒரே ஒரு கேள்விதான் எல்லோராலும் கேட்கப்பட்டு வருகிறது. குவைத் ஏர்போர்ட் மட்டும் இல்லைங்க, ஜிசிசி நாடுகளில் உள்ள அனைத்து ஏர்போர்ட்டும் எப்ப நார்மல் ஆகும்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதலை நிறுத்திக் கொள்கிறோம் சொன்ன அடுத்த நாளே ஏர்போர்ட் ஓபன் ஆகும். அது நாளைக்கும் நடக்கலாம், அடுத்த வாரமும் நடக்கலாம், அடுத்த மாசமும் நடக்கலாம். ஏன்னா அமெரிக்கா சண்டையை நிறுத்தாதவரை ஈரான் பாத்தீங்கன்னா குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணையை தொடர்ந்து அனுப்பிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவன் நாட்டு சுப்ரீம் லீடர் மற்றும் 48 முக்கிய தலைவர்களை அமெரிக்கா கொண்டுள்ளது. இப்ப வெளியான புதிய அறிவிப்பின்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, மறைந்த சுப்ரீம் லீடர் ஆயத்தோல் அலி கேமனியின் மகன் முஜிதுபா ஈரான் லீடராக வரக்கூடாது. நாங்க யாரை செலக்ட் பண்றோமோ அந்த நபர் தான் ஈரான் லீடராக இருக்க வேண்டும். இப்படி செய்தால் ஈரான் மீது நடத்தப்படும் சண்டை முடிவுக்கு வரும்னு பாபா கபீரான டொனால்ட் ட்ரம்ப் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்கா சொல்றபடி கேட்கும் தலைவர் தான் ஈரானின் சுப்ரீம் லீடராக வந்தால் மட்டுமே இந்த வளைகுடா சண்டை முடிவுக்கு வரும். இதை ஈரான் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இதுல இப்ப இன்னொரு டியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய 6 ஜிசிசி நாடுகள் சேர்ந்து தற்காப்புக்காக ஈரானை தாக்க எங்களுக்கு உரிமை உள்ளது என்ற ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளது. இப்போ நான் சொன்ன அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா அபிஷியல் நியூஸ் சேனல்ல வந்த தகவல் மட்டும்தாங்க. ப்ரூஃபோட போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு இந்த சண்டை முடியுமா அல்லது தொடருமான ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கும். அது என்ன என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. விரைவில் டொனால்ட் ட்ரம்புக்கு அல்லாஹ் நல்ல புத்தி இதாயத்தை கொடுக்கணும் பிரார்த்தனை செய்யுங்க. வளைகுடா சண்டை விரைவில் முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 297 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 51 தினார் 106 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 864 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.